2010 தேர்தலுக்கு அழைத்துச் செல்கிறேன். 2009 மே மாதம் நடைபெற்ற உச்சக்கட்ட போரிலே லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு தலைவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதிலே இந்த நாட்டின் வாழ் தமிழ் மக்கள் மிகவும் ஆசையாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தல் ஒன்று வந்தது. இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களின் தலைவர்கள் என்பதை நீங்கள் அன்று எடுத்துச் சொன்னீர்கள். அந்த நேரத்தில் நாங்கள் 14 பேர் வடக்கு கிழக்கில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டோம். கிழக்கு மண் தந்த பொதுமக்கள் தமிழ் தேசியத்திலே மிகவும் உரியவர்கள் என்பதை அந்த தேர்தலிலே எடுத்து காட்டியவர்கள் நீங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அத்தனை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்ற உண்மையை சர்வதேசத்திற்கும் தேசியத்திற்கும் எடுத்து காட்டிய தமிழ் மக்கள், கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் என்பதை நாங்கள் என்றென்றும் மறந்துவிட முடியாது. வடக்கிலே கூட 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய கட்சிகளுக்கு சென்ற வேளையில் கிழக்கில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்த மக்கள் இந்த மக்கள் என்பதை நாங்கள் இதுவரையில் நாங்கள் மறந்துவிடவில்லை. அந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் பாராளுமன்றத்திலே பல சுற்று பேச்சுவார்த்தைகளை ராஜபக்ஷ அரசாங்கத்துடன் நடத்தினோம். ராஜபக்ஷ அரசாங்கம் எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததன் காரணமாக அவர்கள் தாங்களாகவே பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டார்கள். அன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம், இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற இந்த தமிழர்களின் பிரச்சனையை அல்லது இன பிரச்சனை தீர்வை உள்நாட்டிலே நாங்கள் தீர்வாக பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அன்று தெரிந்திருந்தோம். ஆட காரணத்தினால் தான் சம்பந்தர் ஐயா அவர்கள் தலைமையிலே நாங்கள் அமெரிக்காவுக்கு சென்றோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றோம், ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சென்றோம். அதன் முடிவு அமெரிக்க அரசாங்கம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்களின் குறைகளையும் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வேதனைகளையும் அறிந்த ஒரு பிரேரணை ஒன்றை ஐநா சபையிலே, மனித உரிமைகள் சபையிலே கொண்டு வந்திருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு தடவை அல்ல, 2 தடவையும் அல்ல, 3 தடவையாக சர்வதேசத்திலே இலங்கையின் இனப்பிரச்சனைக்கான பிரச்சனை சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
இதற்கான அறிக்கை சென்ற மார்ச் மாதம் இங்கு வர இருந்த நிலையில், அறிவிக்கப்பட இருந்த நிலையில், இந்த நாட்டை ஒரு புதிய அரசாங்கம் ஆண்ட காரணத்தினால், இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் தலைவர் ஒருவர் ஜனாதிபதியாக வந்ததன் காரணமாக அது ஒத்தி போடப்பட்டதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வருகின்ற செப்டம்பர் மாதம் இந்த அறிக்கை வெளிவர இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதற்கு